திருப்பரங்குன்றம் தீபம் வழக்கு சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளையில் விசாரணை. திருப்பரங்குன்றம் மலை மீது இருப்பது தீபத்தூண் அல்ல என அரசு தரப்பு வாதம். கோயில் நிர்வாகத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட இயலாது என அரசு தரப்பு எதிர்வாதம். வழக்கு விசாரணை டிசம்பர் 15 ஒத்திவைப்பு. திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றக்கோரி தனி நீதிபதி வழங்கிய உத்தரவுக்கு எதிராக திருப்பரங்குன்றம் கோயில் செயல் அலுவலர் மற்றும் கலெக்டர் சார்பில் தனித்தனியாக மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்து அமைப்புகளை சேர்ந்த ராம ரவிக்குமார், சோலைக்கண்ணன் சார்பில் கேவிட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இதில் மேலும் சில மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த மனுக்கள் மீதான விசாரணை நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் ராமகிருஷ்ணன் அடங்கிய அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் வழக்கறிஞர் ராமன் ஆஜராகி, கோயில் நிர்வாகத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட இயலாது, தர்கா அருகே இருப்பதால் மத நல்லிணக்கத்திற்கு பிரச்சனை ஏற்படும் என்பதால் தீபம் ஏற்றவில்லை. தனி நீதிபதி இந்த வழக்கை பொதுநல வழக்காக பார்த்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். இது தீபத்தூண் அல்ல, அதற்கான எந்த ஒரு ஆதாரமும் மனுதாரர் தரப்பில் தாக்கல் செய்யப்படவும் இல்லை. அதற்கான ஆதாரங்கள் ஏதும் இல்லை. மலை மீது ஒரு இடத்தில் தீபம் ஏற்றுவதுதான் வழக்கம். 2 இடத்தில் எப்படி ஏற்றுவது என வாதங்களை முன்வைத்தனர். நீதிபதிகள் குறுக்கிட்டு, இது தீபத்தூண் அல்ல என எப்படி கூறுகிறீர்கள் என்ற கேள்வியை எழுப்பினர். திருப்பரங்குன்றம் விவகாரம் ஈகோவாக மாறிவிட்டது என கருத்தை முன்வைத்தனர். கோயில் நிர்வாகம், அறநிலையத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு எதிராக மனுதாரர் தரப்பு வாதங்களை முன்வைத்தனர். இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் வழக்கை வரும் டிசம்பர் 15 ஒத்திவைத்து உத்தரவிட்டனர்.